Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 82 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் டெக் மஹிந்திரா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, யூபிஎல் அண்ட் கோடாக் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம் ஹிண்டல்கோ, பிரிட்டானியா, ஓஎன்ஜிசி, இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் மாருதி. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம் கோடாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பிஎன்பி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ் யாரெல்லாம் RBL பேங்க், AU பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பந்தன் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 295 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மொபைல் ஆக்சசரிஸ் அண்ட் மொபைல் ரிலேட்டட் ப்ராடக்ட்டை செல் பண்ற பாரதியா கம்யூனிகேஷன் கம்பெனியோட போர்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 ஸ்பிளிட் பண்ண போறாங்க. அதாவது இந்த கம்பெனில நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அது 10 ஷேர்ஸா மாறும். இன்னும் ரெக்கார்ட் டேட் இந்த கம்பெனி சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஃபேஸ் வேல்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பத்தி ஆல்ரெடி டீடைல்டா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்க்கலாம். அப்போலோ டயர்ஸோட ஒன் ஆஃப் த பிளான்ட்டுக்கு லாங் டேர்ம் லீசிங் பிசினஸ் பண்ற அண்ட் ஆல்சோ ஆட்டோமொபைல் செக்டருக்கு டயர்ஸ், ஃபிளாப் அண்ட் பெல்ட் மேனுஃபேக்சர் பண்ற பிடிஎல் என்டர்பிரைசஸ் கம்பெனி இப்போ ரீசன்ட் மந்த்ஸா அப்போலோ டயர்ஸோட ஷேர்ஸை கண்டினியூஸா பை பண்ணிட்டு இருக்காங்க. போன செப்டம்பர் குவார்டர் வரை கிட்டத்தட்ட 1.6% அப்போலோ டயர்ஸோட ஷேர்ஸை பை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீக் மட்டும் 2.8 லேக் ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து பை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் எந்த இம்பாக்டுமே ஆகல. ஏன்னா இப்பதான் இந்த கம்பெனி ரீசெண்டா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 9.9% நெகட்டிவா லோயஸ்ட் கிட்ட ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ற பாராஸ் டிஃபென்ஸ் கம்பெனிக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து பார்டர் சர்வேலன்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பெட்ரோகெமிக்கல், ரீட்டைல், டெலகாம்னு மல்டிபிள் பிசினஸ் பண்ற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி கேன்சர் கேர் ஸ்டார்ட் அப் கம்பெனியான கார்கினோஸ் ஹெல்த் கேர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறதா நியூஸஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த கார்கினோஸ் ஹெல்த் கேர் கம்பெனில ஆல்ரெடி 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம டாடா குரூப் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் 0.1% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த காப்பர், அலுமினியம், ஜிங்க், நிக்கல், கோபால்ட் மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற கம்பெனியான வேதாந்தாவோட டைரக்டர் பேனல் கமிட்டி நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியா 1000 crore ரைஸ் பண்ண போறதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில என்டையர் ப்ரொமோட்டரோட ஸ்டேக்கும் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கடனை ரீபே பண்ணி ஷேர்ஸை அன்பிளட்ஜ் பண்ணாம அகைன் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது இந்த ஸ்டாக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.5% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரூஷன் மெஷினரியை மேனுஃபேக்சர் பண்ற கேப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக் கம்பெனியோட போர்ட் அவங்க பேட்டரி டிவிஷனை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக 100 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு கிட்டத்தட்ட 19.4% பாசிட்டிவா இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. வேரியஸ் செக்டருக்கு ஐடி பேஸ்ட் அவுட் சோர்சிங் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் கம்பெனி யூஎஸ் சர்வீஸ் ப்ரொவைடரான ஸ்டோன் ஹில் குரூப்பை 100% கம்ப்ளீட்டா அக்யூர் பண்ணிட்டாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 0.6% பாசிட்டிவா இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த அக்யூசியேஷன் நியூஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா அக்யூர் பண்ணி இப்போ 100% அக்யூர் பண்ணிட்டேங்கன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த இந்தியன் பிரைவேட் செக்டர் பேங்கான RBL பேங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20% ஃபால் ஆச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னா டிசம்பர் 25 அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த RBL பேங்க்ல அடிஷனல் டைரக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ MD அண்ட் CEO ஆன விஸ்வவீர் அகுஷாங்கிறவர் இந்த RBL பேங்க்ல அவர் CEO போஸ்டை ரிசைன் பண்றதாவும் அண்ட் ஆல்சோ எஸ் பேங்க் மாதிரி RBL பேங்கும் ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதனாலதான் இன்னைக்கு இந்த ஷேர் கிட்டத்தட்ட 20% ஃபால் ஆச்சு. பட் இந்த நியூஸஸ் டோட்டலாவே ஸ்பெகுலேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. CEO அவர் ஜாப்பை ரிசைன் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு லீவ் தான் போட்டிருக்கதாவும் அண்ட் ஃபினான்ஷியல் பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேபிட்டல் RBI பேங்க் வச்சிருக்கதாவும் RBI சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலாவே இந்த நியூஸ் எல்லாமே வதந்தியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா RBL பேங்க்ல இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருந்தது. RBL பேங்கும் பஜாஜ் ஃபினான்ஸும் நெக்ஸ்ட் 5 இயர்க்கான கிரெடிட் கார்டு பார்ட்னர்ஷிப்ல சைன் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஆல்கஹால் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற சோம் டிஸ்டிலர்ஸ் அண்ட் பிரிவரேஜ் கம்பெனியோட போர்ட் 1:13 ரேஷியோல ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது கம்மியான பிரைஸ்ல நம்மள மாதிரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ப்ரமோட்டரோட ஷேர்ஸை செல் பண்றது. இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 13 ஷேர்ஸ் இந்த கம்பெனில வச்சிருந்தா ஒரு ஷேர் 35 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுறது ஜனவரி 17th அண்ட் க்ளோஸ் ஆகுறது ஜனவரி 31st. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த்ரீ 0.1% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியான அசோகா பில்கானோட சப்சிடரி கம்பெனியான அசோகா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அவங்களோட 5 சப்சிடரி கம்பெனியை 1337 கோடிக்கு கேகேஆர் கம்பெனி கிட்ட செல் பண்றதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்சிடரி மூலமா 1337 கோடி இந்த குவார்டர்ல இவங்களுக்கு ப்ராஃபிட்ல ஆட் ஆகுறதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடரான ஸ்வாடேஜ் கமர்ஷியல் கம்பெனி 1:1 போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட ரெக்கார்ட் டேட் கம்மிங் February 4th சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது டோட்டலாக 2 ஷேர்ஸாக மாறும். இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 4.3% பாசிட்டிவ் அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டுமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தனால இன்னைக்கு லிஸ்டான ஹெச்பி அடாசிவ்ஸ் லிமிடெட் ஐபிஓவும் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்துனே சொல்லலாம். 20% லிஸ்டிங் கெயின் கொடுத்திருக்கு. லிஸ்டிங் டேயோட ஓப்பனிங் பிரைஸ் 315 rupeesலயும் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் 330 rupeesலயும் இருந்தது. அண்ட் இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்ல ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அண்ட் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அண்ட் நவீன் ஃப்ளோரிங் அண்ட் லா ஓப்லா ஆர்ஜி அண்ட் குஃபிக் பயோசைன்ஸ் அண்ட் பியரிஸ் பிரேக் அவுட்ல பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஐ 1038 crore நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க அண்ட் டிஏஐ 955 crore நெட் பையிங் பண்ணிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.